இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா நிறைய காலேஜஸ் இருக்குது. அதில் ஒரு ஒண்டர்ஃபுல் காலேஜ், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டாப்பாக வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜிங்கில் இருக்கக்கூடிய காலேஜ், ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணி பிளேஸ்மெண்ட்லாம் அடித்து தூள் கலப்பக்கூடிய ஒரு காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். காலேஜில் இட்ஸ் எல் யூனிவர்சிட்டி, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். SNU வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக் பீப்புள் ஸ்டார்ட் பண்ண ஒரு காலேஜ், ரொம்ப பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீட்டு இல்ல ஜேஇக்கு தயாராகிட்டு இருக்க மாணவர்களா நீங்க? இப்ப எக்ஸாம் வச்சா ஐயோ இப்ப எக்ஸாம் ஏன் சார் பயமுறுத்துறீங்க அப்படின்றீங்களா? இல்ல, இப்ப எக்ஸாம் வச்சா நம்ம என்ன லெவல்ல இருக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அது இல்லாம எக்ஸாம் டேல இருக்கக்கூடிய பதட்டத்தெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணணும், என்ன பதட்டம் வரும், இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 9th நவம்பர் 2025 சாய்ராம் குரூப் இன்ஸ்டிடியூஷன்ல ஆர்ஜிஆர் அகாடமியும் சாய்ராமும் இணைஞ்சு ஒரு மாக் எக்ஸாம் பண்றவங்க. அந்த எக்ஸாம் மட்டும் மார்க் இல்லாம அந்த டேவே உங்களுக்கு எக்ஸாம் டேவே மார்க்கா கொடுக்குறோம். 9th அன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா 9 o'clock இருந்து 1 o'clock எக்ஸாம்க்கு எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாம்க்கு என்னெல்லாம் கொண்டாடணும், அப்ளிகேஷன் போடுறப்ப எப்படி அப்ளிகேஷன் வந்து போடணும், ஐடென்டிபிகேஷனுக்கு நீங்க என்னெல்லாம் வச்சிருக்கணும், எக்ஸாம் முடிஞ்சதுமே ரிசல்ட் எப்படி பார்க்கணும், கவுன்சிலிங்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்டை தட்டணும், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ். 2ல இருந்து 5 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம். கீழே லிங்க் இருக்கு, ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க இமிடியேட்டா. இட்ஸ் எ ஃப்ரீ ஈவெண்ட். மதியம் உங்களுக்கு லஞ்ச் இருக்கு, வந்து போறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டும் ஃப்ரீ. சிவநாடார் யூனிவர்சிட்டி 2026ல என்ன மாதிரியான விஷயங்களை இவங்க வந்து பண்றாங்க, நம்ம ஜாயின் பண்ணணும்னா என்ன, காலேஜ் எங்க இருக்கு, கேம்பஸ் என்ன, இதுல வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்கு, இதெல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ரைட்டா? இது வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டட் பை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிவநாடார் ஃபவுண்டேஷன். சிவநாடார் நம்ம பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், HCCLோட ஃபவுண்டர். ரைட்டா? இந்தியாவோட பெருமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய டாப் ரிச்சஸ்ட் பீப்புளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஒருத்தராக இருக்கார், HCCLோட ஃபவுண்டர். அந்த ஃபவுண்டேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்டாரில் வந்து இந்த யூனிவர்சிட்டியை வந்து ஃபண்டட் பண்ணியிருக்காங்க. தென் இன்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா பெரிய விஷயம். நிறைய இன்ஸ்டியூஷன் எனக்கு தெரிஞ்சு வருடக்கணக்கில் இருக்குது, டிகேட் கணக்கில் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு நேம் வந்து வாங்க முடியல. பட் இந்த ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷன் ஆஃப் எமினன்ஸ் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு வந்து இது இருக்குது. தென் ரிசர்ச், இன்னோவேஷன் அண்ட் குளோபல் கொலாபரேஷன் இது எல்லாத்தையும் நோக்கி இந்த இன்ஸ்டியூஷன் வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. தென் பார்ட்னர்ஷிப் வித் பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அதில் UC பெர்க்லே, டெக்கினின், பாப்சன் இந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸ்லாமும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கேம்பஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது. SNUவோட கேம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி NCR கிட்டத்தட்ட 286 ஏக்கரில் வந்து இந்த கேம்பஸ் இருக்குது. இதில் என்னெல்லாம் கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்கு, சயின்ஸு, மேனேஜ்மெண்ட், ஹியூமனிட்டிஸ் இது ரிலேட்டடான கோர்சஸ் வந்து இங்கே வந்து பண்ணுறாங்க. தென் சென்னை கேம்பஸு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இதில் லா, டிசைன், காமர்ஸ், இன்ஜினியரிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் சிவநாடார் ஸ்கூல்ஸ் வேறு இந்த குரூப்பில் இருக்குது. இதில் இன்றைக்கி சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு டாப் காலேஜ் வந்து ஒரு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSN. அந்த SSN வந்து பார்த்தீங்கன்னா +2 மார்க் வச்சு தான் வந்து இவ்வளோ நாள் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் அந்த SSN வந்து பார்த்தீங்கன்னா இந்த SNU யூனிவர்சிட்டியோட இணைச்சிருக்காங்க. அப்போ +2 மார்க்கை வச்சு போகக்கூடிய மாணவர்கள்லாம் இந்த யூனிவர்சிட்டியில் போகணும் அப்படின்னா இவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாம்ஸ் மூலயமா தான் இவங்க எடுப்பாங்க. ஏன்னா இவங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டோட ஆப்டிடியூடை தான் ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போய் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கோ பசங்களுடைய அந்த எபிலிட்டியை வந்து வெளியில் கொண்டாடுறதுக்கும் முக்கியமான ஒரு விஷயமா அவங்க பார்க்குறாங்க. ஆப்டிடியூடு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ்டாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் அந்த எக்ஸாம்ஸும் வைக்கிறாங்க. அதில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து டாப் ரெக்ரூட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. ரைட்? இதில் பார்த்தோம் அப்படின்னா கோர்ஸ் என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா UG கோர்ஸ், இதில் BTech இருக்குது, BSc கோர்ஸ் இருக்குது, தென் BA, BMS, BDis டிசைனிங் ரிலேட்டட் கோர்ஸ் இருக்குது, BAல LLB கோர்ஸ் இருக்குது, லாவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எடுக்கிறாங்க. தென் PG அண்ட் PhDயை பொறுத்த வரைக்கும் MTech, MBA, MSc, PhD ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா அருமையாக போயிட்டுருக்கு. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்டிசிப்ளினரி கோர்சஸ் வந்து நிறையவே இங்கே வந்து எல்லா டொமைன்ஸ்லேயும் வந்து இவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அட்மிஷன் எப்படி பண்ண முடியும் SNUவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SNU SAT அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்ஸு ப்ளஸ் வந்து நான் சொன்னாலே ஆப்டிடியூட், இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி
இதோடைய எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது. யூனிவர்சிட்டி பேஸ்டு வந்து இதில் டெஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க. தென் ஜேஇயோட ஸ்கோரு சில இடத்துல எடுத்துக்கிறாங்க. சேட்டோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா சில கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிளாக இருக்குது. ஆக்ட் ஏசிடியோட இது தென் வந்து கியூட் ஸ்கோர் மூலயமா கூட சில ப்ரோக்ராம்ஸ் இப்போ உதாரணத்துக்கு எல்எல்பி எல்லாம் இருக்குல்ல அப்படின்னா இந்த மாதிரியான கோர்சஸ் கூட பிஎஸ்சி பிஏ கோர்சஸ்க்கு கியூட் மார்க்ஸ் கூட இவங்க அப்ளிகபிளாக இருக்குது. அது மூலமாக கூட நம்ம பண்ண முடியும். இதனால தான் நம்ம ஜிஆரில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கியூட் எக்ஸாம்ஸு, ஜேஇ எக்ஸாம்ஸு, தென் டிஃப்ரெண்ட் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கோமட் அப்படின்ற மாதிரி 2026க்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுத்திருக்கோம். அதில் என்ன இருக்குன்னா ஆல் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ். இப்போ இவங்க வந்து ஜிஇக்கும் கொடுக்குறாங்க, கியூட்டுக்கும் கொடுக்குறாங்க, தென் இவங்க வச்சிருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸுமே கொடுக்குறாங்க. அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி காமன் ஃபார் ஆல் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். இவங்க வந்து மெயின் ஃபோக்கஸ்ட் எங்கே இருக்குது, ஆப்டிடியூட் அப்படின்றதுனால ஆப்டிடியூடும் இங்கிலீஷும் சேர்த்த மாதிரி நம்மளுடைய கோர்ஸை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸும் படிப்பாங்க. பயாலஜி ரிலேட்டடாக கோர்சஸ் போகணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி காமன் இருந்தால் பயாலஜியும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு பயாலஜி இங்கிலீஷு லாஜிக்கல் ரீசனிங் ஆப்டிடியூட் இது எல்லாத்தையும் நம்ம கம்பைண்டாக இந்த ப்ரோக்ராம் கொடுக்கறனால ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த ப்ரோக்ராம் இருக்குது. உங்களுக்கு யாருன்னா இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை 10-15 எக்ஸாம்ஸை நீங்கள் கிராக் பண்ணலாம். டீட்டெயில் நம்ம லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இதில் எஸ்என்யூ சேட்டில் மேக்ஸிமம் என்ன மாதிரியான ஃபோக்கஸ்டு இருக்குது அப்படின்னா வெர்பல், குவான்டிடேட்டிவ் அண்ட் அனாலிட்டிக்கல் ஸ்கில் இந்த மாதிரி விஷயங்களை வந்து செக் பண்ணுறாங்க. ஆப்டிடியூடில் சப்ஜெக்ட் பேஸ்டு ஆப்டிடியூடு இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, தென் வந்து ஜிகே இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூடில் வந்து இவங்க இந்த ஃபோக்கஸ்டு வந்து என்ன சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் இருக்கோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்க்குறாங்க. தென் இந்த எக்ஸாமோட மோடு வந்து இட்ஸ் ஏன்னா ஆன்லைன் மோடு தான். ரைட்டா? இப்போ எல்லா எக்ஸாம்ஸுமே ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு இருக்கிறதுனால இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான். ஆனால் டெஸ்ட்டில் வந்து அந்த சென்டரில் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ரைட்? வீட்டில் உட்காந்து எழுதுறது கிடையாது. தென் அட்டம்ஸ் எத்தனை அட்டம்ஸ் இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படின்னா மல்டிபிள் அட்டம்ஸ் வந்து இவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க. தென் இது சில டேட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆகும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு, எக்ஸாம் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும், ரிசல்ட்ஸ் எப்போ கொடுப்பாங்க, கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும், கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஓவரால் வியூ ஒன்று வந்து பார்த்துடலாம். இங்கே அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. தென் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மார்ச்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் விண்டோ, ரிசல்ட்ஸ் வந்து ஏப்ரல் 2026 வந்து ரிசல்ட்ஸ் வரும். தென் கவுன்சிலிங் செஷன் வந்து மே ஜூனில் நடக்கும். கிளாஸஸ் வந்து ஆகஸ்ட் 2026 வரைக்கும் ஆகஸ்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரைட்டா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸு. சிலபஸ் என்ன மாதிரி இருக்கும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்பலில் பொறுத்த வரைக்கும் கிராமரு, ரீசனிங், வெக்காபுலரி இந்த விஷயங்களை வந்து அங்கே செக்கிங் இருக்கும். தென் அனாலிட்டிக்கலில் வந்து ரீசனிங் அண்ட் பசல்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். குவான்டிடேட்டிவ்ல பார்த்தீங்கன்னா நம்ம மேத்தமெட்டிக்ஸ் இல்லையா, அல்ஜிப்ரா, அரித்மெட்டிக், டேட்டா இன்டர்பிரேஷன் இந்த மாதிரியான விஷயங்களை பார்ப்பாங்க. ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் சூசன் கோர்சஸ் நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இங்கிலீஷ் ஜிகே இது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கும். தென் இதில் எதனா ஸ்காலர்ஷிப் எதனா கொடுப்பாங்களா சார் நாங்கள் போய் படிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், மெரிட் வந்து ஸ்காலர்ஷிப் இருக்குது. ரூரல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுக்குறாங்க. தென் அப் டு 100% டியூஷன் ஃபீ எல்லாம் சில கோர்சஸ்க்கு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில நார்ம்ஸ் வச்சுருக்காங்க. அதை பேஸ் பண்ணி 100% வந்து டியூஷன் ஃபீ வந்து வேவர் பண்ணுறாங்க. இது நம்ம பார்த்தோம் இல்லையா, இதில் எப்படி நான் ஜாயின் பண்ணணும்னா பேஸ்ட் ஆன் எஸ்என்யூ சேட்டு, ஜேஇ எக்ஸாம்ஸ் மூலயமா, சிலது வந்து போர்டு எக்ஸாம்ஸ் மூலயமா, சிலது வந்து எஸ்ஏடி பர்ஃபார்மன்ஸ் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, சேட் பர்ஃபார்மன்ஸ் மூலயமாவும் இந்த கோர்ஸுக்கான அட்மிஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் பேக்கேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா 9.8 lakhs பெர் ஆனம், கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பேக்கேஜ் இஸ் ஒண்டர்ஃபுல். இல்லை ஒருத்தருக்கு 2 பேர் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு கிளாஸில் ஒரு 20 பேர் இருக்காங்க அப்படின்னா 20 பேருக்குமே அந்த இது கிடைக்குது அப்படின்னா ஒண்டர்ஃபுல். 9.8 lakh பெர் ஆனம் அப்படின்றது இன்ஜினியரிங் ஆவரேஜ் அப்படின்னு எடுத்தோம்னா ஹையர் ஃபார் ஸ்பெஷலைசைஸ்டு ரோல்ஸ் அப்படின்றப்ப 12.9 lakhs வந்து கிடைக்குது. தென் ஹையஸ்ட் பேக்கேஜ் இன்டர்நேஷனல் பிளேஸ்மெண்ட் அப்படின்னா 50.8 LPA இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இந்த வருஷம் சென்னையோட கேம்பஸில் பார்த்தீங்கன்னா more than crore வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து வந்திருக்கு. தென் டாப் ரெக்ரூட்டர்ஸ் யாரெல்லாம் இதில் வந்து எடுத்துக்கிறாங்கன்னா அவங்களுடைய கம்பெனி HCL இருக்குது. இதை தவிர டெலாய்ட்டு, EY, மைக்ரோசாஃப்ட், இன்ஃபோசிஸ், TCS இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு வராங்க. தென் கேரியர் சப்போர்ட் என்ன இருக்கும் அப்படின்னா
நம்ம போய் ஒரு இடத்துல போகணுன்னா மெயினாக வந்து நான் அந்த ரெஸ்யூம் எப்படி வந்து கொடுக்கணும், தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ போகிறப்ப எப்படி வந்து இருக்கும் அப்படின்றது, நம்ம மாக் டெஸ்ட் வைக்கிறோம்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாக் இன்டர்வியூஸ்லாம் வந்து நான் ஃப்ரீக்வெண்ட்டாக கண்டக்ட் பண்ணுறது, தென் வந்து என்ன மாதிரி இருக்கணும், ஆல்ரெடி அலுமினிஸ் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அவங்கெல்லாம் வந்து மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ஸாக வந்து இங்கே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து நிறைய என்எம்சியோட டைப் பண்ணியிருக்காங்க. குளோபல் லெவலில் வந்து நிறைய வேர்ல்டு லெவல் எக்ஸ்போஷர்ஸும் வந்து இங்கே இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் லெவல் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கிறதுக்கான மெயின் ரீசனாக இருக்குது. தென் கேம்பஸை வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல்லி ரெசிடென்ஷியல் கேம்பஸ், ஸ்மார்ட் கேம்பஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. தென் 50+ ஸ்டூடெண்ட் கிளப் அப்படின்ற மாதிரி இன்னோவேஷன் ஆர்ட்ஸ்க்காக வச்சுருக்காங்க. தென் குளோபல் இன்டர்ன்ஷிப் அண்ட் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ், நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து டைப் பேஸ்டு ப்ரோக்ராம்ஸும் இருக்குது. இன்டர்ன்ஷிப்புக்கு வெளியில் போகிற மாதிரியும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டைப் வந்து பண்ணியிருக்காங்க. சென்னையோட ஹைலைட்ஸ்ன்னு அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சென்னை எஸ்என்யூவில் லா ஸ்கூல் இருக்குது, பிஏ எல்எல்பி இருக்குது, தென் பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ் கோர்ஸும் அங்கே இருக்குது. அது எல்லாமே டிசைன் ஸ்கூலும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை கேம்பஸில் இருக்குது. பிடெஸ் ப்ரோக்ராம் வித் கிரியேட்டிவ் ஸ்டுடியோஸ் அப்படின்ற மாதிரி. தென் குளோபல் ஃபேக்கல்ட்டி இன் மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த வருஷம் நம்ம சொன்ன மாதிரி எஸ்எஸ்என் காலேஜும் இன்ஜினியரிங் காலேஜ்லையும் இந்த எஸ்என்யூவில் வந்து ஆட் ஆகிடுச்சு சென்னையில். அப்போ இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் +2 மார்க் கிடையாது, த்ரூ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மூலயமா தான் இதில் போக முடியும். நான் ஏன் எஸ்என்யூ செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்னும் கூட உங்களுக்கு இருந்ததுன்னா, ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லேயே ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் அப்படின்னு எடுத்துட்டோன்னா NIRF ரேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 5ல் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1ல் வர்றதுக்கான அருமையான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ டாப் 5 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் வந்து NIRF ரேங்க்கில் இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கல்ட்டி சப்போர்ட் அப்படின்னு எடுத்தோன்னா 1:10 இது ரொம்ப முக்கியம் இல்லை. இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கணும், பசங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், தென் கைடன்ஸ் பண்ணுறப்ப 1:10 அப்படின்ற ஃபேக்கல்ட்டி ரேஷியோவில் வந்து இவங்க வந்து இருக்காங்க. அதனால் இது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான இருக்கும். தென் ரிசர்ச் வந்து இருக்குது. தென் குளோபல் எக்ஸ்போசர் இருக்குது. இந்த HCL வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஓவர் வந்து இருக்கிறதுனால நிறைய இடத்துல வந்து டைப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. இவங்க வந்து குளோபலுக்கு வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா குளோபல் எக்ஸ்போஷர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பசங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் ஒரு 5 ஸ்டெப் அப்படின்ற மாதிரி என்ன கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றப்ப அவங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஃபார்மை ஃபில் பண்ணி, தென் வந்து நான் அவங்களுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்ணணும். அப்படின்னா ஃபீஸ் எவ்வளோ 1900 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட்டு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இந்த வருஷம் இன்னும் வரல, வந்ததுமே நம்ம அப்டேட் பண்ணலாம். இது வந்து 1900 இருந்து லாஸ்ட் இயரை ஃபீஸ் பே பண்ணி நம்ம போட்டிருக்கோம். இதில் வந்து SNU + ஆப்டிடியூடு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஷெடியூலில் இருக்கும். தென் அட்டெண்ட் கவுன்சிலிங், இது முடிஞ்சதுமே இது ரிசல்ட் கொடுத்ததுமே கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி அட்மிஷன்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் என்ன வெப்சைட் நான் போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா snu.edu.in ஆர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது மெயில் போட்டு கம்யூனிகேஷனில் ஏதாவது நான் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா admissions@snu.edu.in இந்த மெயில் ஐடியும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. வெப்சைட்டில் போனீங்கனாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இருக்கும். கேம்பஸஸை ஆல்ரெடி பார்த்த மாதிரி NCR கேம்பஸ் நோய்டா, தென் வந்து சென்னை கேம்பஸ் இருக்குது. ஏதாவது நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் வந்து பேசலாம். இதில் ஒரு 2 கம்பாரிசன் நம்ம கொடுத்துருக்கோம். NCR கேம்பஸுக்கும் சென்னை கேம்பஸுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத. ஏன்னா நிறைய வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அந்த சைடு நார்த்து போகணும் அப்படின்னா நம்ம பசங்க வந்து யோசனை பண்ணுவாங்க. அதே நார்த்து சைடில் இருக்கிறவங்களாம் தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜில் இருக்கக்கூடிய சீட்டெல்லாம் அப்படியே டாப் காலேஜஸ்லாம் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து சீட்டை பிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம பசங்க போனோம்னா கவலைப்படுறாங்க. பட் இதில் ஒரு 2 கம்பாரிசன், ரெண்டும் ஒரே யூனிவர்சிட்டி தான். SNUவில் கேம்பஸில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஃபியூச்சர்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். NCR கேம்பஸுக்கும் சென்னை கேம்பஸுக்கும் ஃபோக்கஸ் என்ன, NCRல இன்ஜினியரிங் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, மேனேஜ்மெண்ட் அண்ட் சயின்ஸ். இங்கே வந்து லா, டிசைன் அண்ட் கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக. இந்த வாட்டி நான் சொன்ன மாதிரி சென்னையில் SSN காலேஜஸும் ஆட் ஆனதுனால இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து டெக் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. தென் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NCR கேம்பஸ் வந்து 2011, 2018 வந்து சென்னை கேம்பஸ். அதான் சொன்னோம், சென்னை கேம்பஸில் ஒரு பேட்ச் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேட்ச் வரப்பே வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமான பிளேஸ்மெண்ட்ஸ், ரைட்டா. தென் சைஸ் 286 ஏக்கர்ஸில் வந்து NCR கேம்பஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 230 ஏக்கரில் வந்து சென்னை கேம்பஸில் இருக்குது. என்ட்ரன்ஸுக்கு பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. SNU SAT JEE மூலயமா NCR கேம்பஸில் கொடுக்குறாங்க. SNU SAT CLAT மூலயமா
இங்கே வந்து சென்னை பேஸ்டு கொடுக்குறாங்க. இப்போ எஸ்எஸ்என்னும் இதில் வந்ததுனால இங்கேயும் ஜேஇ கொடுப்பாங்களா அப்படின்றத நம்ம இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வரப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அருமையான ஒரு காலேஜ். நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஐஐடி, என்ஐடி அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டியில் பெஸ்ட் காலேஜ் இருந்தது, ஒன்று அங்கே போயிடுச்சு அப்படின்னா அந்த காலேஜில் எப்படினாலும் நம்ம சீட்டை எடுத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா எஸ்என்யூவோட எக்ஸாம்ஸை எழுதணும். எக்ஸலன்ஸ், இன்னோவேஷன் அண்ட் குளோபல் எட்ஜ் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த ஃபோக்கஸ் இருக்குது. சூஸ் யுவர் ஃபீல்டு, இன்ஜினியரிங், லா, மேனேஜ்மெண்ட், டிசைன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுடைய எஸ்என்யூ வந்து இட்ஸ் எ பெஸ்ட் சாய்ஸ். இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்ஜிஆரில் சொன்னோம் இல்லையா, எஸ்என்யூ இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து நீட் எக்ஸாம்ஸ் எழுதணுன்னாலும் சரி, ஜேஇ பண்ணணுன்னாலும் சரி, ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதணுன்னாலும் சரி, நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதல, ஐஐடியில் இருக்கக்கூடிய பிஎஸ் ப்ரோக்ராம் போகணுன்னாலும் ஐசர் எக்ஸாம்ஸ் எழுதணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க எஸ்ஆர்எம்மோட எக்ஸாம்ஸு, விஐடியோட எக்ஸாம்ஸு, பிட்சாட்டோட எக்ஸாம்ஸு, அமிர்தாவோட எக்ஸாம்ஸு, கேஐஐடி ஜேஇயோட எக்ஸாம்ஸு, இது தவிர இன்னும் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய பிட்சாட்டு, இந்த மாதிரி த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு 15 காலேஜஸ்க்கு, யூனிவர்சிட்டிஸுக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை கவர் பண்ணுற மாதிரி மெடிக்கல் இருந்தாலும், இன்ஜினியரிங் இருந்தாலும், ரிசர்ச் இருந்தாலும் நம்ம கோமெட் 2026. என்ன சார் கோமெட் அப்படின்னு பார்க்குறீங்களா? காம்போ ஆஃபர் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுனால காம்போ ஆர் காமன் ஆன்லைன் மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் ட்ரைனிங் தான் இந்த கோமெட் 2026 ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல். வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் ரிசர்ச்சை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு, ரிசர்ச் மட்டும் இல்லாமல் கியூட் மூலயமா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி போகணும், கியூட் எக்ஸாம் மூலயமா அக்ரிகல்ச்சர் போகணும் அப்படின்றவங்களுக்கும், வெட்டினரி போகணும் அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு நீட் இருக்கு இல்லையா, மார்க்ஸ் பேஸ் பண்ணி அவங்கவுங்க ஸ்டேட்டில் கொடுப்பாங்க. பட் நீட் எக்ஸாம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெட்டினரி கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எடுக்கிறாங்க. அப்போ த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் போகணுன்னாலும் சரி, இப்போ கியூட் எக்ஸாம்ஸ் எழுதல, நான் ஃபிசிக்ஸ் போகணும், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கணும், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கணும்னாலும் நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அருமையான இன்ஸ்டிடியூஷன்ஸ் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு ஆர்ஜிஆர் என்ன பண்ணியிருக்கோம், இந்த கோமெட் 2026 அப்படின்ற ப்ரோக்ராம். இட்ஸ் ஏ ஆன்லைன் ப்ரோக்ராம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமோட ஹைலைட் என்ன, எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ, டெல்லியில் உட்காந்துன்னு இந்த கிளாஸை பார்க்கலாம், ஆண்டிப்பட்டிலையும் உட்காந்துனும் நீங்கள் பார்க்கலாம், வெஸ்ட் பெங்கால்லையும் இந்த கிளாஸை பார்க்கலாம், புனேலையும் நீங்கள் இந்த கிளாஸஸை பார்க்கலாம். த்ரூ அவுட் இந்தியா இட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரோக்ராம். இங்கிலீஷில் தான் இந்த ப்ரோக்ராம் இருக்குன்றதுனால எல்லாம் ஆல்மோஸ்ட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஜேஇ, நீட்டை தவிர மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் தான் இருந்ததுன்னா, எதனா ஹிந்தியில் தான் இருக்குமே தவிர மற்ற எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பிட்சாட்லாம் இங்கிலீஷ், ரைட்டா? அதே பார்த்தீங்கன்னா எஸ்என்யூனா இங்கிலீஷ், அந்த மாதிரி இங்கிலீஷில் தான் வச்சிருக்கிறதுனால வந்து இந்த டீவியேஷனே இல்லை. த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய விஐடி எழுதணும் அப்படின்னாலும் விஐடியும் இங்கிலீஷில் தான். அதனால இந்த காமன் எக்ஸாம் ஜேஇ, நீட்டை தவிர மீதி எல்லாமே இங்கிலீஷ் தான் அப்படின்றதுனால நம்மளுடைய ப்ரோக்ராம் இங்கிலீஷில் தான் இருக்கும். அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய மூலை முடுக்கில் இல்லை அப்ராடில் உட்காந்து இந்த ப்ரோக்ராம் பார்க்கணும் அப்படின்னாலும் வந்து இந்த ப்ரோக்ராம் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இட்ஸ் ஆன்லைன் ப்ரோக்ராம். இப்போதைக்கு +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக இதை டிசைன் பண்ணியிருக்கோம். போர்டு எக்ஸாம்ஸ்க்கும் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு சண்டேல ஒரு 2 கிளாஸ் 1.5 மணி நேரம் இது மட்டும் கவர் பண்ணுறோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி. தென் வந்து என்ன கொடுக்குறோம், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு, லாஜிக்கல் ரீசனிங், தென் வந்து இங்கிலீஷ், இது எல்லாத்தையும் சேர்த்த மாதிரியான கம்பைன்டு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீச் பண்ணுவோம். உங்களுக்கு எது வேணுமோ ஷெடியூல் வந்துடும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஃபீஸில் 50% ஆஃபர் கொடுக்குறோம். ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 + டேக்ஸ். ஃபர்ஸ்ட்டு வந்து 500 ஸ்டூடெண்ட்க்கு 50% தான். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 400 பேருக்கு மேலே இது கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக 9384810298 இந்த நம்பருக்கு கால் பண்ணி, சார் எந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணணும்னு பேமெண்ட் பண்ணி இமீடியட்டாக ரெஜிஸ்டர் பண்ணி, கிளாஸஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஃபீட்பேக்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது, கிளாஸஸ் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். லைவ் கிளாஸ் சப்போஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் சார், என்ன பண்ணுறது, அந்த கிளாஸ் அப்படியே ரெக்கார்ட் ஆகும், பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. சார் நான் பார்த்தேன் சார், எனக்கு ஒரு டவுட் இருக்குது, திருப்பி நான் பார்க்கணுமா, பாருங்கள். ஏன்னா அந்த கிளாஸ் என்ன ஆகுது, ரெக்கார்ட் ஆகுறதுனால யூ கேன் see the classes always, ரைட்டா? எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபேக்கல்ட்டி வந்து டாப் ஃபேக்கல்ட்டிஸ், தென் வீக்லி பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்கிங் வந்து இருக்கும். தென் ஃபுல் சப்போர்ட் அன்டில் ஃபைனல். இப்போ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு கவுன்சிலிங் போகிற வரைக்கும், காலேஜ் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. சிலது வந்து பெய்டு சப்போர்ட் இருக்கும், சிலதெல்லாம் ஃப்ரீ சப்போர்ட்டும் நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம், ரைட்டா? இது ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது தகவலை வந்து நீங்கள் பார்க்கணும், பேசணும் அப்படின்றப்ப கால் பண்ணுங்கள் 9176552121. இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்க, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்துருங்க. ஆனால் ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு,
வேணுன்றவங்க மட்டும்தான் அதில் போடணும். சும்மானா ஏதோ வந்து உங்களுடைய டைமை நம்ம வேல்யூ பண்ணுறோம். அதனால அது போல் எங்களுடைய டைமும் வந்து ரொம்ப முக்கியம். ரைட்டா? அதனால உங்களுடைய டைமும் வேஸ்ட் ஆகக்கூடாது, எங்களுடைய டைமும் வேஸ்ட் ஆகாது. எனக்கு ஜாயின் பண்ணணும் ஆனால் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதில் போடுங்க. உங்களுக்கு எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே, நல்லா இருக்குல்ல? பார்த்துட்டே இருக்குது வந்து அப்போ என்ன பண்ணணும், நல்லா இருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிடணும். பார்த்துட்டு ரெகுலராக வீடியோஸை உங்களுக்கு வந்து வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இல்லை என்ன பண்ணணும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். +2 மாணவர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இல்லை +2 மாணவர்களுடைய பெற்றோர்களை பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுடைய கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வச்சுருப்பாங்க. அந்த குரூப்பில் இதை போட்டுருக்கு. ஏன்னா மற்ற மாணவர்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 10,000 ரூபாயில் ஒரு 15 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இந்தியாவில் யார் தரா அப்படின்னு. RJR அகாடமி மட்டும்தான் தரும். வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்குமே தெரியும் நோ அப்படின்றதுனால ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. பண்ணுவீங்களா? யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருப்பீங்க, கரஸ்பாண்டன்ட் பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லைன்னா வந்து இந்த வீடியோ வந்து சில பிரின்சிபல் பார்ப்பீங்க, இல்லை கிளாஸ் டீச்சர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. தயவு செய்து இந்த வீடியோவை பசங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுங்க. இல்லை சார் இது வந்து பார்க்கறதுக்கு ஒரே இதுதான் இருக்கு, எங்கள் பசங்களுக்கு வந்து நேரடியாக பேசினா நல்லா இருக்கும்னா எங்கள் ஆஃபீஸில் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிங்க. 869551 86953 இந்த நம்பரில் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிங்க. எங்கள் டீம் வந்து உங்கள் பசங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே, என்னெல்லாம் என்ட்ரன்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் எழுதணும், என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எல்லாமே எங்கள் டீம் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஓகே, இன்னொன்று இந்த எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு 9th நவம்பரில் நம்ம ஒரு ஃப்ரீ மாக் எக்ஸாம் வச்சுருக்கோம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தகவல் வேணும்னா ஏற்கனவே கொடுத்தால 8925824314 இந்த நம்பரில் மாக் எக்ஸாம் சம்மந்தமாக ஏதாவது தகவல் வேணும்னாலும் கால் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.